2025ல குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இந்த இடத்துல நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 2025 கவர் ஆகிற சிலபஸ்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து கேட்டிருக்க விடைக்கேற்ற வினாவாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு பொருத்தமான உவமைக்கான பொருத்தமான பொருளாக இருக்கட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எப்படி சொல்ல அப்படின்னா, ஊமைக்கான பொருத்தமான பொருள் இதுக்கு முன்னே வாட் இஸ் வாட்டில் கேட்டிருப்பாங்க பார்த்துருப்போம். அப்படி தானே இந்த இடத்துல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னைக்கு திருக்குறளை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன, அதாவது ஊமைக்கான பொருள் என்ன, அது போலங்கிற திருக்குறள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஊமைக்கான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் திருக்குறளோட கண்டென்ட் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஈஸியாகவே போட்டுடலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வாட் இஸ் வாட்டில் பொறுத்துக அந்த மாதிரி கேட்ட இடத்துல இப்போ திருக்குறளோட பொருளை வச்சு இதுக்கான பொருள் என்ன, மீனிங் என்ன, பாடலறியை கொடுத்துட்டு அந்த குறளை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக அப்படி கண்டென்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரித்தெழுதுக அப்படிங்கிறதையே பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டில் நிறைய கண்டென்ட் வந்து நியூ கொஷின்லாம் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டில் 100 கொஷின் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட கண்டென்ட்டை நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அதான், ஏன்னா 100 கொஷின் பற்றின கண்டென்ட் தெளிவாக புரிதலான வீடியோ யாருமே இல்லை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கொஷின் கவர் பண்ணுற மாதிரி அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ இருக்கிறத வந்து எப்படி மேனேஜ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். நம்மளோட சேனலில் நிறைய கொஷின் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது அடுத்தடுத்து கண்டென்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். இனிமேல் ஜிகே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் தமிழை முடிக்கிறோமோ முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் வந்து கொஷின் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் வேண்டும் ஆனாலும்ங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபொருள் தருக. தலை அப்படிங்கிறதுக்கு முதன்மை, சிரம் அதெல்லாம் கரெக்டாக வரும். சரிங்களா? முதன்மை, தலை சிறந்த அப்படின்னா முதன்மை ஆகுனது. அடுத்து இருபொருள் தருக. நிறை அப்படின்னா சால்பு, இன்னொன்று எடை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட பகுதியில் வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். நம்மளோட கொஷினில் ஸ்டார்டிங்லேயே இருக்கா, எண்டிங்லேயே இருக்கண்டா, மிடில்லே இருக்கலாம். இந்த மாதிரி கொஷின் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா வாசிச்சு போடணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே ஈஸியாகவே கேட்டுருவாங்க. ஆனால் இந்த கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜிகேக்கு டைம் இழுக்கும். அதனால் எவ்வளோக்கு சீக்கிரம் வாசிப்பு திறன் இருந்ததுன்னா சீக்கிரம் வாசிச்சுட்டு அடுத்த கொஷின் போட்டுடலாம். ஒருவேளை புக்கில் இருக்க கண்டென்ட் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாகவே கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ 4 to 5 வரை 8 வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ நம்மளுக்கு இந்த கண்டென்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வெறும் 4, 5 வரைக்குள்ளே தான் முடியுது. 4 வருதான். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாலங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது வந்து புக்கில் இருக்க கண்டென்ட் தான், வெறும் பாக்ஸ் கண்டென்ட் தான். அதை அப்படியே கேட்டிருக்காங்க. இல்லை பேராகிராஃபையும் எப்படி வேணாலும் கேட்பாங்க. சரிங்களா? புக்கில் இருக்க பேராகிராஃபை அப்படியே கேட்பாங்க. இங்கே வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. பாளையங்கோட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கு கரையில் திருநெல்வேலி. அடுத்து தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டை. சரிங்களா? பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை என்னென்னா கல்வி நிலையங்கள் தான். அடுத்து இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது என்னென்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அடுத்து சொல்லும் பொருளும் கிடைத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அழுவம், வங்கம் இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு பெயர் திரிச்சொல்ல வரும். சரிங்களா? இயம்பினான், பயின்றான் அப்படின்னா வினையில் வந்துடும். சரிங்களா? வினையில் வந்துடும். அன்ன, மான அப்படிங்கிறதுலாம் இடைத்திரிச்சொல்ல வரும். இடைத்திரிச்சொல். கூர், களி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு உரி திரிச்சொல்ல. ஸோ உரிச்சொல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்கள் உரிச்சொல் தெரிஞ்சிருந்தா ஆப்ஷன் இதில் 2 தான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். 4வது வராது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்திருக்கும். அது இதை பார்த்து போட்டிருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும்ல வந்து தீர்வன அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னாக்கி நீங்குபவை அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓவாசம் அடங்கியிருத்தல். ஓவாசம் அடங்கியிருத்தல் போன கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓர்தல் அப்படின்னாக்கி நல்லறிவு. சரிங்களா? ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. திறந்தன அப்படின்னாக்கி தன்மையுடையன.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ நம்மளுக்கு சிலபஸில் சரியான தொடர் ரிலேட்டடான கண்டென்ட்டில் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிற மாதிரி இளங்கோவடிகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான கொஸ்டின். சரியான சொற்றொடர். நம்மளுக்கு இந்த சொல்லு இனிய சொல்லே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிய சொல்லு இலக்கணம் ரிலேட்டடாகவும் கவர் ஆகுது, இந்த கண்டென்ட் கவர் ஆகுது. பொருத்தமான பன்மை விகுதியை சேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, பா அப்படிங்கிறதுக்கு பாக்கள் கரெக்டு தான். அதே மாதிரி ஈன ஈக்கள், காடுகள்னு வரணும், காக்கள் மடு தப்பு. இந்த ரெண்டும் தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். கூற்று சரியா தவறா கூறுக அப்படின்னு இருக்காங்க. கூற்று இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலோட, அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யறதுங்கிறாங்க, இந்தியாவில் முதலிடம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களா, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிற இந்தியாவில் தமிழகம் முதலிடம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ரெண்டாவது தப்பு, ஃபர்ஸ்ட் இது சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, கூற்று காரணம் சரியா தவறா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்திய தேசிய இராணுவம் ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்மளுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் தற்கால ஐன்ஸ்டீன் சொல்லுவோம்ல, ஸோ அவரோட நூலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. ஆமாம், கரெக்டு தான். 40 மொழிகளில் காலத்தில் சுருக்கமான வரலாறு அவரோட நூல் தான். ஸோ 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய குறிப்புகள் உண்மையை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையாக இருக்குன்ற அந்த புக்கு 1 கோடிக்கு மேலே விற்றுருக்கு அப்படின்னு இருக்காங்க. கூற்றுக்கான காரணமும் சரிதான். ஸோ அந்த நூல் அவர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அது பெருவெடிப்பு கருந்துளை பற்றின செய்தி தான் சொல்லும். அது 1 கோடிக்கு மேலே விற்றுருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுகன்னு இருக்காங்க. கூடை முடைதல். சரிங்களா? பானை வனைதல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க ஒளி மரபு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. மயில் தான் அகவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புறா குணுகும், குயில் கூவும், கிளி பேசும், இல்லைனா கொஞ்சம். ரிப்பீட்டட் தான் வந்ததே கேட்குறாங்க. சரி, ஆனால் இதில் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க மாதிரி. சரி, எப்படி சொல்ல, கோடிட்டிடம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அதிக அளவு மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இது புக் பேக்கில் உள்ள கண்டென்ட் தான், ரிப்பீட்டடு. சரியான இணைப்பு சொல், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சொற்களை இணைத்து புதிய சேர் உருவாக்குதல், மரம் ப்ளஸ் வேறு மரவேர் அப்படிங்கிறது கெடுதல் புணர்ச்சி. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல், நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் அப்படின்னா நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது தான். பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்காக மாற்றுறது 2025 சிலபஸில் சேர்த்துருக்காங்க. சேர்த்தது தான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கி உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கும், அதாவது துணைப்பாடம் பகுதியில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அங்கே பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும், நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதை அப்படியே கேட்பாங்க. உள்ளே அதிகமாக வார்த்தைகள் இருக்கும், ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த துணைப்பாட பகுதியை படிச்சுக்கிட்டிங்கன்னா இதை அடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன் அப்படின்னாங்க. ஸோ காப்பிங்கிறதுக்கு தூய தமிழ் குழம்பி நீர் தான். சரிங்களா? எழுத்து வழக்கில் நம்ம குழம்பி நீர் தான் எழுதணும். குளம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? குழம்பி அப்படின்னாக்கி குதிரையோட பாதத்தை குளம்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இந்த குழம்பி அப்படின்ட்டு தான் அதே மாதிரி தான் நம்மளோட காப்பி கொட்டையும் இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு குழம்பி நீர்னு வச்சாங்க. ஸோ இது யாருக்காவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குளித்தேன் அப்படிங்கிற பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்னன்னா, நிறுத்தற்குறியீர்கள் அறிதல் சரியானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேலே கொடுத்தும் கேட்பாங்க, கொடுக்காமலாம் ஆப்ஷனில் இருக்கும், மேலே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னே போன கொஸ்டினில் கேட்டிருந்தேன். ஸோ நிறுத்தற்குறியீர்கள்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதில் எதுவுமே நிறுத்தற்குறியீர்களே வரல. ஸோ இல்லாமல் இருக்குது. ஆனால் 4 ஆப்ஷனில் மீதி இருக்க 3லேயுமே நிறுத்தற்குறிகளில் கோடு கமா புள்ளிலாம் வச்சுருக்கு. ஸோ எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ ஆனால் இதில் நிறுத்தற்குறிகள் வராத சொல் எது அப்படின்னு அவங்க ஓப்பனாலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஊர் பெயர்களின் மருவு கொடுத்துருக்காங்க. மயிலாப்பூருக்கு மயிலி, சரிங்களா? மயிலாப்பூருக்கு மயிலே. இந்த கோயிலில் வந்து பங்குனி மாதம் தான் திருவிழா நடக்கும். ஸோ இதை பற்றின கண்டென்ட்டும் நம்மள ப்ரீவியஸ் இயர் கண்டென்ட்டில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஊர் பெயர்களின் மருவு எழுதுக. தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேட்கவே இல்லை. ஒஞ்சி அப்படின்னாக்கி ஒன்று அப்படிங்கிறது தான் பிறமொழி சொல்லு, அதுக்கு இணையான தமிழ் சொல். இது கேட்கவே இல்லை. ஒஞ்சி அப்படின்னா ஒன்று, சரிங்களா? உனக்கு பாட தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆட தெரியும்னு சொல்லி தான் இனமொழி விடை. நான் ரெண்டுமே ஒரே இடத்துல தான், ஒருத்தர் பாட ஒருத்தர் ஆட அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ரெண்டுமே ஒரே இனத்தை சார்ந்தது தான், அதனால இனமொழி விடை. கலை சொல்லை பொருள் அறிந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. டிசீஸ் அப்படின்னாக்கி நோய், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஜீன்னா மரபணு, அலர்ஜினா ஒவ்வாமை. அடுத்து சரியான கலைச்சொல் தான் லீடர்ஷிப்னா தலைமை பண்புகள். ஸோ நிறையா நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் நிறைய கவர் ஆகிருக்கு பார்த்துக்கோங்களேன். 15 மார்க் வருது, சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறதான், திருப்பி சொல்கிறதுக்கு என்ன, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் 15 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளின் பெயர் தொழில் பெயர் ப்ளஸ் எவ்வகை வாக்கியமான கண்டறிதல், தன்வினை புறவினை செய்வினை செயற்பாட்டு வினை. அப்புறம் இது ரிலேட்டடாக வினா விடை வகைகள், அந்த இது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தாலே கிட்டத்தட்ட 30 கொஸ்டினுக்கு மேலேயே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாப்பிக்கை முடிங்க, அதுக்கப்புறம் போங்க. இதெல்லாம் மேக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டு. 15 கொஸ்டின் 25 கொஸ்டின் கேட்குற மாதிரி இதுவும், சரிங்க? அது ரிலேட்டடாக முடிச்சுக்கோங்க. அடுத்து எவ்வகை வாக்கியமான கண்டறிதலில் செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் செயற்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியமென கண்டறிதல் கொடுத்துருக்காங்க. தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னாக்கி தன்வினை, நீக்கினான் அப்படின்னா பிறவினை, தெரிஞ்சிருக்கும். இது விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான், வரி செலுத்தணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வினாவாக இருக்கும். விடைக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியுமா, இனமொழியை வந்து 2 வாட்டி கேட்டாங்க பார்த்துக்கோங்க, இனமொழி விடை. நெக்ஸ்ட்டு சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படிங்கிறது தான், ஏன்னா ஒருமை தான் குறிக்க, அன்று தான் வரணும். இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ப்ரீவியஸில் ரிப்பீட்டட் கொஸ்டின், குரூப் 4ல் 2018-17 அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின் தான். சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் சரியான தொடர், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சரியான தொடர் எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினே அதிகமாக இருக்குது இந்த எக்ஸாமில். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்து அகரவரிசை படி எழுதுக. இதில் உயிரெழுத்துக்களில் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு எழுத்துக்கு ஆயிக்கு அப்புறம் நம்மளுக்கு வேறு எந்த எழுத்துக்களும் முன்னாடி வர்ற எழுத்துல ஃபஸ்ட்டு ஊ தான் வருது, அதுக்கப்புறம் தான் ஏ வரும், அதுக்கப்புறம் தான் ஏ வரும், சரிங்களா? ஓ லாஸ்ட் இடத்துல வரும். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு இப்போ வர்ற அகரவரிசையில் ஃபஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? ஆன்சர் கரெக்டு பி. வேர்ச்சொல்லுக்கு வினையாளின் பேர் தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துட்டு பொறுத்துக மாதிரி சரியான இணை எதுன்னு கண்டுபிடின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லலாம் அந்த மாதிரி கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னே உள்ள கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. நேற்று உள்ள கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்கல, சரிங்களா? ஸோ அதில் பொருத்தமான இணையில் அது கேட்டிருந்தாங்க. அதுபோக நிறையாவும் கேட்டிருந்தாங்க பின்னாடி. அடுத்து வேர் சொல்லியிருக்க வினையாளின் பேரில் தா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், தந்தவன் அப்படிங்கிறது தான் வினையாளினின் பெயர். அதுக்கப்புறம் பண் என்னும் சொல்லியிருக்கூடிய இணையற்ற சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இணையற்ற பண் அப்படின்னாக்கி இசை, ஓசை, பாடல்லாம் வரும், பணி வராது, சரிங்களா? பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலத்திற்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பூ மனம் வீசும், இது நகர வேறுபாடு, சரிங்களா? மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்லுவோம்ல, 8 எழுத்துக்கள், அதில் உள்ள கண்டென்ட் தான் இது. நம்மளுக்கு நியூ சிலபஸில் சேர்த்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கரெக்டானது என்ன அப்படிங்கிறது, இணையான சொல் என்னன்னு கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வனவியல்னா ஃபாரஸ்ட் தான். ஐலேண்ட் அப்படின்னாக்கி தீவு, ஜங்கிள்னா காடு. இதில் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ்னால் வனவிலங்குகள், சரிங்களா? காட்டு விலங்குகள்.
ஸோ சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க கொடுத்துருக்காங்க. ஆந்தைங்கிறது அலரும். மயில் அகவும் முன்னாடி கேட்டிருந்தாங்களா? குயில் கூவும், கிளி பேசும் கொஞ்சம். கேட்டது தான் ரிப்பீட்டட். ஆப்ஷன்லையுமே அப்படித்தான் இருக்கு. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேணின்னா கிணறு தான், சித்தம்னா உள்ளம்தான், ஆழி அப்படின்னா கடல், ஊழிங்கிறது ஊழி காலம், உலகம் கிடையாது, நாளம்னா உலகம். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. உரிச்சொல் அல்லாதது என்ன அப்படிங்கிறது சால, ஊரு, தவ, நனி, கூர், களி, கடிமா, அதில் வந்து சிலங்கிறது வராது. சரிங்களா? பொருந்தாததுல கேட்டிருக்காங்க உரிச்சொல் ரிலேட்டடா. நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறது தாங்க ரிப்பீட்டட் ஆகும். பொருந்தாததுனால என்ன, ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் என்ன, புக்கில் இருந்து தான் வரும், புக்கை தாண்டி வராது. சரிங்களா? இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. நிறையா சொல்லுன்னு தான் வந்திருக்கு. சரிங்களா? இடம் அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுல வந்து யான், யாம், யாங்கள் இதெல்லாம் தன்மை, ஒருமை, பன்மை, தன்மை ரிலேட்டடா, தன்மை முன்னிலை படர்க ரிலேட்டடாக வந்திருக்கும். அவருங்கிறது மட்டும் வராது. அருகுற என்னும் சொல்லில் எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுனா அருகில் அப்படின்னா தொலைவில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அருகுறனா அருகில் அப்படிங்கிறது தான் பொருள். ஆனால் நம்மளுக்கு எதிர்ச்சொல் கேட்டதுனால அருகுற அப்படின்னா தொலைவுங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் இதழ் அப்படின்னாக்கி நாளிதழ் அப்படிங்கிறது வரும். நம்மளோட இதழ் உதடும் வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் தன்மையை குறிக்கும். சரிங்களா? சரியான இணைப்பு சொற்கள் இல்லை. இது வந்து ஏற்கனவே நான் வந்து பாடல் வரிகள் கொடுத்து கேட்டிருந்தாங்க, போன விஷயங்களில் பார்த்துருந்தோம். இங்கே அதே மாதிரி தான் பாடல் வரி ரிலேட்டடாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுலலாம் இருக்கோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறைப்படைக. சரியான இணைப்பு சொல்ல அதனால்ங்கிறது தான் வரும். சரிங்களா? ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து கேடுக. பொலி, போலி, பொலின்னா அழகு, போலின்னா சாயல். இதே மாதிரி கலைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கலைனா என்ன அப்படின்னாக்கி அதுக்கும் அழகு தான் வரும். மூஞ்சில் ஒரு புது கலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான கலைங்கிற மீறி இன்னொன்று என்ன அப்படின்னாக்கி, ஸோ வேண்டாத செடி களை எடுத்தல் அது. அடுத்து குறில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல் தான் பெரு, பேரு அப்படின்னு. பெரு அப்படின்னாக்கி பெரிய, பேரு அப்படின்னா பெயர். இதுதான் கரெக்டு. இது வந்து ரிப்பீட்டடில் கேட்கல. சரிங்களா? இது புதுசாக இருக்குது. குறுநெடில் மாற்று வேறுபாடு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? அடுத்து சொற்களின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. பழம்னா அதுக்கு என்ன அப்படின்னு பழக்குலை. ஸோ இங்கே பழங்கிறதே ஆப்ஷனில் வந்துட்டு பழக்குலை மட்டும்தான் சரியாக இருக்குது. வேறு எதுவுமே நம்மளுக்கு கூட்ட பெயர்களில் வராது. கூட்டு பெயர் தான் அடுத்தும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டு வந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். போன லாஸ்ட் கொஸ்டினில் 3ல் தொடர்ந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஆட்டு, மந்த, நிறை, யானை குட்டி, யானை கூட்டம். சரிங்களா? ஒருமை, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரில் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? அவர்கள் வரவேற்றார்கள்ங்கிறது தான் கரெக்டு. அவர்கள் வரவேற்றான் அப்படின்னு ஒருமையில் வராது. இது பன்மையில் வந்துட்டு அவர்கள் வரவேற்றன அப்படிங்கிறது வராது. இது அவர்கள் வரவேற்றன. ஒருமைப்பன்மை, உயர்திணை, நிறைய ரிலேட்டடாக நிறையா படித்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரில் நம்மளுக்கு எது அப்படிங்கிறத பிழையற்ற தொடர் சரியானதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொல்காப்பியர் ரொம்ப முக்கியமானது தான். இலக்கணம் ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கவர் ஆகுறாரு. ஸோ பார்த்துக்கோங்க. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றார் அப்படிங்கிறது. என்கிறார் கரெக்டு தான். என்றான்னு வராது, என்பார்னு வராது, என்கிறதுன்னு வராது. ஸோ இந்த மாதிரி ஒருமைப்பன்மை பிழை ரிலேட்டடாக வாசிச்சாலே போட்டுடலாம். ஆனால் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இது நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக இறுதியில் வர்றது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உங்கள் ஒருத்தரை கொடுத்துருந்தாங்கன்னா ஒருமையில் முடியணும். ஒரு பல பேரை கொடுத்துருந்தாங்கன்னா பன்மை. ஸோ என்ன ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத வாசிச்சுக்கோங்க. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் தான். கரெக்டானதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர் அப்படிங்கிறதான் கரெக்டு. ஓடினார்கள்னு வராது. ஓடினான், ஓடியதுன்னு வராது. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்லும் பொருளும். வித்து அப்படின்னாக்கி விதை, களை அப்படின்னாக்கி களைனா வேண்டாத செடி. சரிங்களா? இப்போ தானே மேலே பார்த்தோம். சொன்னா ஈன அப்படின்னா பெற, நிலன் அப்படின்னா நிலம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஒரு அமைந்து சரியான தொடர்.
ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி ஆகும். ஸோ புலிக்குரிய வேறு பேர் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னா இங்கே ரிப்பீட் ஆகுது. வேங்கை புலி, வேங்கைனாலும் புலினாலும் வேங்கை புலியை தான் குறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பிழை திருத்துதல்ல கீழ்காணும் தொடரில் ஒரு ரிலேட்டடான தொடர் என்ன அப்படிங்கிறாங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ரிப்பீட்டட் தான். இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் ஒரு எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தெரியும். நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லித்தர கொஷினோட கண்டென்ட்டு மாடல் வந்து இப்படி தான் கேட்பாங்கங்கிறது ஒரு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுரத்தர சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா எங்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான பொருள். சொல்லும் பொருளும் ரிலேட்டடான கண்டென்ட்டு. ஸோ இதில் இதுக்கு முன்னே பொறுத்துக்கையில் கேட்டிருந்தாங்க. இப்போ சும்மா நார்மலாக கேட்குறாங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். உரு என்னும் சொல்லின் பொருள் அழகு. உரு என்றாலும் அழகு, முருகு என்றாலும் அழகு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். கிளை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள்னா கொம்பு. குலைன்னு வராது, கான்னு வராது, அசம்புன்னு வராது. தவறான இணையை தேர்ந்தெடுத்ததுங்க அப்படின்னாக்கி கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். இது போன எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் தான். அதில் சரியானதுங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எபிக் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியானது. வெள்ளம் அப்படிங்கிறதுக்கு வந்து இனிப்பு, வெள்ளம் அப்படின்னா நீர் ஓடும். ஸோ லகர வேறுபாடு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குரில்நடில் வேறுபாடில் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். மாலை அப்படிங்கிறது பூமாலை, மாலை பொழுது, 2 நேரத்தையும் குறிக்கும். ஸோ இது ஒரு கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. இது 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடக்கில் இருந்து வீசும் காற்று, வாடை காற்று. புக்கில் இருக்க அப்படியே கண்டென்ட் தான். ஸோ இது ரிலேட்டடான காற்றாலை உற்பத்தி செய்கிறதும் இதே இடத்துல தான் வரும், காற்று வீசுறதும் இந்த இடத்துல தான் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்தலுங்க. அந்த புக்கு கண்டென்ட் எல்லாமே 10th தான் இருக்குது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ உங்களை நான் பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து டிஎன்பிசியில் இருக்குது அப்படின்னா அதில் நான் 10th குவாலிஃபிகேஷனை 45% 10th குவாலிஃபிகேஷனில் தான் இருக்கும். மீதி 1% தான் ஒரு 10% 11th 12th இருக்கும். மீதி எல்லாமே வேறு புத்தகத்தில் இருந்து இருக்கும். ஏதாவது 1-2 கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் சிலபஸில் போகும். அதுவுமே ரேர் தான், புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாயன்மார்கள் எத்தனை பேர். இதெல்லாம் புக்கில் இருக்க கண்டென்ட் தான். சரிங்களா? ஸோ இதையே சரியான வினாச்சொல்லை நிரப்புக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பொருத்தமான காலம், இப்போ காலம் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ பெருசாகவும் கேட்குறாங்க, சின்னதாகவும் கேட்காங்க. இப்போ முருகன் வந்தான் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், ஏற்கனவே வந்துட்டான். ஸோ இறந்த காலம். வருவான் அப்படின்னாக்கி எதிர்காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாருங்கள் சுவாமி, வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்றுறது. அடுத்து சரியான பேச்சு வழக்கு தொடர் என்ன அப்படிங்கிறது, இதோ எழுப்புறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? பேச்சு வழக்காக கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோ எழுப்புகிறேன், எழுப்புகின்றேன், எழுப்புகின்றான், இதெல்லாம் வராது. சரிங்களா? இதெல்லாம் கரெக்டான எழுத்து வழக்கு மேலே இருக்கிறதான் பேச்சு வழக்கு. சரியான நிறுத்தற் குறியீடுகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கும் போகலாம் என்று கூறினார். அப்போது சரியா யாழினி நிலாவிடம் நாளைக்கமா நாளைக்கு சென்னைக்கும் போகலாம் என்று கூறினால் லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். எந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது அப்படியே ரிப்பீட்டடில் கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கல. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டினாக இல்லாததை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அப்படியே கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட். நிறுத்தற் குறியீடுகளில் சேரர்களோட பட்டப்பெயர்கள் கொல்லி, வெப்பன், மலைவான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பார்த்து வச்சுக்கோங்க எந்த இடத்துல கமா கொட்டேஷன் வருதுன்னு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அப்படிங்கிறது தான் எரடு அப்படின்னாக்க 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லும் இங்கிலீஷ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ வாலண்டியர் அப்படின்னாக்கி தன்னார்வலர். சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னா சமூக பெறாளி. அடுத்து சமூக சீர்திருத்தம். சரிங்களா? அடுத்து சென்டென்ஸ் அப்படின்னாக்கி கரெக்டான தமிழ் சொல் வந்து சொற்றொடர். இங்கே பதிவிறக்கம் கொடுத்துருக்காங்க. டவுன்லோடுனா தான் பதிவிறக்கம். மிஸ்ஸேல் அப்படின்னாக்கி
ஏவுகணை. சரிங்களா? அடுத்து நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று சொல்லுவது அது இனமொழி. படிப்பு எழுதுறது எல்லாம் ஒரே இனத்தை தான் சேர்ந்தது. சரிங்களா? ஸோ நீங்கள் குழம்பிடக்கூடாது. நீ கவிதை எழுத கட்டுரை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும். அந்த மாதிரி அது ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. படிப்பும் எழுதுறதும் அதுவும் ஒரே இடத்துல தான் வரும். ஸோ இனமொழி ரிலேட்டடான கண்டென்ட் தான். நீ படித்தாயா என்ற வினாவிய போது நீயா போய் படிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவல் விடை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விடை வகைகள் கேட்கும்போது அதில் நிறையா கமா கொட்டேஷன் வருது, பார்த்து வச்சுக்கோங்க. நிறுத்தற் குறியீடுகளில் கேட்கலாம். நம்மளுக்கு 2025 நிறுத்தற் குறியீடுகள் சிலபஸில் சேர்த்துருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ ப்ரீவியஸ் இயராக பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு கொஸ்டின் வைக்கலாம். சிலபஸ் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. குன்றேணி யானை போர் கண்டாற்றால் என்னும் திருக்குறள் உவமையின் பொருளை என்னன்னு கெடுத்திருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு திருக்குறள். சரிங்களா? திருக்குறளும் வரும், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ போன கொஸ்டினில் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை பொறுத்துகையில் வச்சுருந்தாங்க, பார்த்தோமா? இதுக்கு முன்னே வாட் இஸ் வாட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பொறுத்துகையில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கொஸ்டினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே திருக்குறளில் வச்சு கேட்டிருக்காங்க. தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது தான் கரெக்டான பொருள். அதுக்கு நீங்கள் பாடல் வரிகள் படிச்சுக்கிட்டு பொருளை படிச்சுக்கோங்க. இல்லை பொருளை படிச்சுக்கிட்டு கூட பாடல் வரியை படிங்க. ஆனால் 20 அதிகாரத்தையும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்காங்களா. ஸோ இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்துகள். நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று திருக்குறளோட உமை என்ன? அடுத்த கொஸ்டினும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளில் திருக்குறள் கண்டென்ட் ஊரின் நடுவில் இருக்கும் நச்சு மரம் பழுத்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உமைக்கு வரும் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான உமைக்கான பொருள். வாக்கிய அமைப்பினை கண்டறித அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிதா பாடம் படித்தால் அப்படிங்கிறது தன்வினை தொடரல, படிப்பித்தாள் அப்படின்னைக்கு பிறவினை தொடரல. பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை. விடைக்கேற்ற வினா அமைக்க 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை என்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை உயர்திணை என்பார்கள் அப்படிங்கிறத வினா. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசை காண்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வரணும், 2வது இடத்துலையும் ஏ வரணும், இந்த இடத்துல தான் வரணும். ஸோ அதுக்கப்புறம் ஈ வரணும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இருவினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து பணித்து அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொல்லினா. ஸோ பணிந்து அப்படின்னா அடங்கி போகிறது, பணித்து அப்படின்னா கட்டளை இடுறது. ஸோ ஒருத்தருக்கு பணிவாக நடக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அடங்கி இருக்கணும். இன்னொன்று பணித்து 3 சொல்லிங்களா, பணித்துனா கட்டளை இடுறது. அடுத்து அகரவரிசை. இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வரியை கொடுத்துட்டு நம்மளுக்கு மன்னன் பணித்ததால் மக்கள் பணிந்தனர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சொற்சொடராகவே மாற்றி கொடுத்துருவாங்க. இதில் வந்து எது கரெக்டு, சொற்களுக்கான பொருள் என்ன, இருவினைகளின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அகரவரிசையில் நம்மளுக்கு தேத்தா தீத்தி தூத்து தேத்தே அந்த ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. கீழ்காணும் பெயர் சொல்ல அகரவரிசைப்படுக. நம்மளுக்கு முதல் எழுத்து உயிரெழுத்து வரணும், அதே மாதிரி ஆ வருது. அப்போவும் ஆப்ஷன் ஏயையும் சியையும் அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் தான் மா வரணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டி தான் ஆன்சர் கரெக்டு. நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றாக தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா நட அப்படின்னா நடந்தான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. வினையாளின் பெயர் தொழில் வேர்ச்சொல்லின் வினையாளின் பெயர் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க, பொறுங்கிறது வேர்ச்சொல், அதுக்கு பொறுத்தார் அப்படிங்கிறது தான் வினையாளினின் பெயராக மாறும். அடுத்து வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. கொடு அப்படிங்கிறதுக்கு கொடுத்தால் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி சாந்தம்னா அமைதி, அதுக்கு எதிர்ச்சொல் கோபம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல அதோட பொருள் கொடுத்துருக்காங்க, சி ஆப்ஷனில் அதோட எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு இடத்துல முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷினை வாசிட்டு உடனே ஆன்சர் குறிச்சிட்டு நீங்கள் போட்டுறக்கூடாது. சரிங்களா? கொஷினை 100 வாசிங்க, 100 கொஷினுக்கு ஆன்சர் எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், ஃப்ரண்ட்டில் இருக்கிற கொஷினுக்கு லாஸ்ட்டில் கூட இருக்கலாம். ஸோ 100 கொஷின் வாசிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் போடுங்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். நமக்கு ஆப்ஷனில் எந்த இடத்துல எதிர்ச்சொல் வச்சுருக்காங்க, எந்த இடத்துல சொல்லும் பொருளை வச்சுருக்காங்கங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பெண்ணை தொடவே கூடாது. கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் கையில் பெண்ணே தூக்கணும். அது தெரியும் ஓயமாறும் உங்களுக்கு வேலையே கிடையாது. கொஷினை ஃபுல்லாக வாட்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் தான் ஃப்ரெண்டு, அந்த கொஷின் தான் வாட்சி முடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓஎம்ஆர்.
பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி இழிவு. பீடுனா சிறப்பு, அதே தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க. இழிவு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு சி ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க. பார்த்தோன்னா பற்றப்படாது. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடப்பது என்னன்னா மூச்சு ப்ளஸ் அடக்கிங்கிறது தான். செம்மயிர் செம்பயிர் அப்படிங்கிறது செம்மை ப்ளஸ் பயிர்னு மாறும். அடுத்து பிரித்தெழுதுக, பிரித்து ப்ளஸ் எழுதுக அப்படிங்கிறத பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகையே பிரித்தெழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எழுதுக அப்படின்னு இருக்காங்க. கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள். அடுத்து கலை சொல் அறிக. வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு புலனம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு புலனம் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நம்ம புக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் தான். போன கொஸ்டினுக்கு யாருமே ரிப்ளை பண்ணலை, ஒருவேளை தெரிலையா என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நிறைய பேருக்கு தெரியட்டும். தெரியலை அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த கொஸ்டினில் கண்டிப்பாக சொல்லிடுவேன். இந்த கொஸ்டினில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுட்டு போங்க. சென்று பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 100 கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தெரியும். பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் பிரித்தெழுதுக அப்படிங்கிற பேரை வச்சு கேட்டிருக்காங்க. போன வாட்டி ஒரு பேரை விட்டுக்கிட்டு அதுக்குலேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதிலே பிரித்தெழுதுக கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி. நூலகம் அப்படிங்கிறத நூல் ப்ளஸ் அகம் அப்படிங்கிறத பிடிச்சிருந்தாங்க. நூலகம் கண்டென்ட் கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பாளையங்கோட்டை கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, திருநெல்வேலி ரிலேட்டடான கண்டென்ட்டு. ஸோ அது ஊர் பெயர்கள் ரிலேட்டடான கண்டென்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்களா, அதில் வந்து ஊர் பெயர்களோட மறு ரிலேட்டடான கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை கேட்கலாம். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கண்டென்ட் கேட்குறாங்கன்னா அது ரிலேட்டடான புக்கில் எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். நம்மளோட புது ஆளாக இருந்தீங்க, இந்த சேனலை இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று தெளிவான ஒரு கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.